ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இதோட 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரணும். சின்ன வெங்காயம் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு தடவை இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதோட 2 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி இதோட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு இந்த மசாலா வாடை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக 1 லெமன் சைஸ் புளி நல்லா தண்ணியில் கரைச்சி இதையும் இதோட ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் மணத்தக்காளி வத்தலை போட்டு வத்தல் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதும் இந்த குழம்புல ஊற்றினா நல்ல டேஸ்ட்டான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி. மணத்தக்காளி கீரை நமக்கு கிடைக்காத இந்த டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி வத்தலை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தேவைப்படும் போது இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.